ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காத்திரிஃபா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் ரொட்டீன் கூட சொல்லலாம். காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் என்னோடய கிட்ஸ் கூட எப்படி நான் சர்வே பண்ணுறங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா ப்ளீஸ் போய் பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு அதிகமாக தேவைப்படுது. காலையில் 6 மணி போல் எழுந்தேன். ரியாவும் மெஸ்ஸி நல்லா தான் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரத்துக்குள்ளே ரியா எழுந்து அவங்க அப்பா கூட விளாண்டுட்டு இருந்தா. சரி, இதான் சான்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சண்டேங்கிறனால கறி அதிகமாகவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. 1 kg கிட்ட வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அதனால் அதை பாதி எடுத்து வச்சு இன்றைக்கி தொக்கு செஞ்சிட்டேன். கூடவே பருப்பு ரசமும் செஞ்சிட்டேன். பருப்பு ரசம் மோஸ்ட் ஆஃப் நான் செய்கிறேன்னா அது லியோக்காக தான் செய்வேன். ஏன்னா லியோவுக்கு ரொம்ப பிடிக்கும் பருப்பு ரசம்னா. அதனால் அதையும் செஞ்சுட்டு கூடவே சாப்பாடும் வடித்து வச்சுட்டேன். பாலும் காய்ச்சாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்சுமே சாப்பாடுங்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே சாப்பாடு வடித்தாச்சு. பால் காய்ச்சினதுக்கப்புறம் சூப் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அந்த கறியோட சூப். ஏன்னா மெஸ்ஸிக்கும் ரியாவுக்கும் அது கொடுக்கலாங்கிறதுக்காக. பால் காய்ச்சிட்டதுக்கப்புறம் காஃபி போட்டுட்டேன். ரியாக்கும் மெஸ்ஸிக்கு மட்டும் நான் பாலாகவே கொடுத்துருவேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க காஃபி தான் கேட்பாங்க. பட் நான் கொஞ்சம் அப்படியே அந்த காஃபி அவாய்ட் பண்ணிட்டு வரேன் அவங்களுக்கு. 2 பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போய் விளாட போயிட்டாங்க கீழே. இந்த டயத்தில் நான் பெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு வீடை பெருக்கிட்டு மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சண்டே அன்னைக்கு ரொம்ப கலாட்டா பண்ணிட்டாங்க வீட்டில். ஒரு வழி பண்ணிட்டாங்க, ரொம்ப அழுக்காக இருந்தது. சரி, காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வீடை மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். வீடை தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் வீட்டோட வேலை, கிச்சனோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ போயிட்டு நான் பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஷல் வாஷ் ப்ளஸ் துணி துவைக்கணும். இது 2ம் தான். ஃபஸ்ட்டு வெஷல் வாஷ் பண்ணிவிட்டு ரியாவையும் கையோடு குளிக்க வச்சிட்டேன். ஏன்னா ரியா இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பால்வாடி போகிறா. அதனால் ஃபஸ்ட்டு அவளை குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு தலை வாரி விட்டுடலாம். ஏன்னா அவள் 1 year 7 month ப்ளஸ் 8 month ஆகிடுச்சு. பால் ஒன்றும் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கனால அவளை மறக்கடிக்கிறதுக்காக தான் நான் பால்வாடி கொண்டு போய் விடுறேன். அவள் ரெடி ஆனதுக்கப்புறம் அவளை கொண்டு போய் பால்வாடியில் விட்டுட்டு வந்துடலாம். எனக்கு பக்கத்துலேயே பால்வாடி இருக்குது. ஒரு தெருவுங்கிற ஒரு 10 steps எடுத்து வச்சா போதும். எனக்கு பால்வாடி பக்கத்துலேயே இருக்கறனால கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். அழுதா கூட தூக்கிக்கலான்னு நினச்சேன். பட் அவள் ரொம்பவே அந்த என்விரான்மெண்ட்டை அவள் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அங்கே போயிட்டு நல்லா ஜாலியாக விளாண்டா. எனக்கு பாய் சொல்லி அனுப்பிச்சி விட்டா. வரப்போ கூட அழுதுட்டு தான் வந்தா. நான் இதெல்லாம் அவளை போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வெஷல் வாஷ் முடிச்சுட்டு துணியும் துவைச்சி போட்டுட்டேன். இந்த 2 வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செல்ஃபை ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணுன்னு நினைக்கிறேன். முடியவே இல்லை ரியா வச்சுக்கிட்டு. இன்றைக்கி ரியா அங்கே போயிருக்கனால ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிடலான்ட்டு ஃபஸ்ட்டு இந்த காலண்டர் பேப்பர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு இதமே மடித்து எடுத்து வச்சுட்டேன். இதில் ரியா ட்ரெஸ் ஃபஸ்ட் ரோவில் வச்சுட்டேன். ப்ளஸ் பெட்ஷீட்ஸும் கீழே ஃபுல்லாக மெஸ்ஸியோட ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டேன். அவனோட யூனிஃபார்ம் ஒரு சைடாகவும் டெய்லி வியர் ஒரு சைடு. அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு அக்கேஷன் போனால் அது மாதிரி உள்ள ட்ரெஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன், மெஸ்ஸியோட நிறையா ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணவே இல்லை. அந்த பில் கூட பிக்காமல் இருக்குது. அந்தளவுக்கு ட்ரெஸ் பீரோவில் இருக்கிறனால தெரியல எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் விட்டு அது மூடியாச்சு. இப்போ தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். டைம் கரெக்டாக 11:40 ஆகுது. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ரியாவை போய் கூட்டு வந்துட்டோம் பால்வாடியிலேருந்து. அதுக்கப்புறம் நான் போன இடம்னு பார்த்திங்கன்னா இ-சேவை மையம். இங்கே போயிட்டு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ரியா கொஞ்சம் நேரம் விளாண்டா. அவள் விளாடும் போதே அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 1 o'clock வரைக்கும் தூங்குவா. அதுக்குள்ளே நானும் என்னோடய வேலையெல்லாம் நானும் சாப்பிட்டுட்டு லியோவும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துவோம். இவ்வளோ தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். தேங்க்ஸ்.